அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இங்கே மேலே தெரிகிற ஃபார்ம்ஸ் ஆப் இது மூலயமா கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு மதிப்பீடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு எவாலுவேஷன் டூல் ஐசிடியில் பயன்படுது. இது எப்படி மொபைல்லையே நாம் இந்த மதிப்பீட்டு கருவியை பயன்படுத்துவது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய ஆசிரியர்களுக்கும் மதிப்பிடும் இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது மிகுந்த பயனுடையதாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மேலே தெரிகிற இந்த ஃபார்ம்ஸ் ஆப் அப்படின்ற ஐக்கானை பார்த்துக்குங்க. இதை நீங்கள் நேரடியாக டெஸ்க்டாப்லேயும் லேப்டாப்பில் கூட பண்ணலாம். அதுவும் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படின்னு பார்ப்போம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே இந்த சர்ச் பார் ஏரியாவில் ஜஸ்ட்டு ஃபார்ம்ஸ் அப்படின்னு அடிங்க. FORMS அடிச்சிங்கனாலே கீழே உங்களுக்கு ஃபார்ம்ஸ் ஆப் அப்படின்னு வந்துடும். அங்கே இருக்க பாருங்கள் ஐக்கானோட. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. நான் ஏற்கனவே இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இதை டெஸ்க்டாப்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணுற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 புள்ளி வச்ச மாதிரி ஐக்கான் இருக்கும். மேலே டாப் ரைட் கார்னரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே கூகுள் ஃபார்ம்ஸ், அங்கே கூகுள் ட்ரைவு, ப்ரௌசர் எல்லாமே காமிக்கும் இல்லையா, அந்த இடத்துல கூகுள் ஃபார்ம்ஸ்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா கூகுள் சர்ச்சில் நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு அடிங்க. கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கிற இடத்துக்கு நேரடியாக போயிடும். அதை லாகின் பண்ணி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வழக்கம் போல் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, ஓகே. இப்போ கூகுள் ஃபார்ம்ஸை நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது சில ஆக்சஸ் எல்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துங்க. உங்களுடைய மெயில் ஐடி அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண அது கேட்கும். நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி அக்கௌண்ட்டை கொடுத்துங்க. ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற கொஸ்டின்ஸ் அதுக்குண்டான ஆன்சரெல்லாம் உங்கள் மெயில் ஐடி அக்கௌண்ட்டு மூலியமாக கூகுள் ட்ரைவில் அது சேவ் ஆகும். அதனால் நீங்கள் வேறு யார் மெயில் ஐடினா கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கூகுள் ட்ரைவில் போய்ட்டு அந்த ஆன்சர்லாம் சேவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் மெயில் ஐடியை, ஜிமெயில் ஐடியை இங்கே கொடுத்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 காமிக்கும். கூகுள் ஃபார்ம்ஸ், சர்வே ஹார்ட்னு காமிக்கும். நீங்கள் மேலே இருக்கிற இந்த கூகுள் ஃபார்ம்ஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேஅவுட்டு காமிக்கும். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இத்தனை ஷீட்ஸு, அதனால் இது காமிக்குது. இப்போ நீங்கள் மொதல் க்ரியேட் பண்ணுறது இருந்தால் கீழே பாருங்கள் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா, அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கீழே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எந்தெந்த ஃபார்ம்ஸ், எந்தெந்த மெத்தட் ஆஃப் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தேவைன்னு அதுவே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருக்கு. அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வேணும்னா நீங்கள் அதையே கிளிக் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை புதுசாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே பாருங்கள் க்ரியேட் பிளாங்க் ஃபார்ம்னு இருக்குது இல்லையா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பாருங்கள் அன்டைட்டில்டு ஃபார்ம்னு இருக்குது. ஒரு டைட்டில் கொடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை பேக் பேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு டைட்டில் 1 கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டெஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா அங்கேயும் கொடுத்துக்கலாம். அது எது சம்மந்தமானது அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு 1 மார்க்ஸ் இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை தொடுறேன். அதை தொட்டிங்கன்னா எந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கீழே டிஸ்பிளே காமிக்கும். லைனாக ஷார்ட் ஆன்சரா, குறுகிய வினாவா, நெடு வினாவா, இல்லை பலவுள் தெரிவுள் வினாவா, அதாவது சூஸ் த பெஸ்ட்டு மாதிரியா, இல்லை டிக் அடிக்கிற மாதிரியா, இல்லை கீழே செலக்ட் பண்ணி ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அந்த டேட்டு மாதிரி செலக்ட் பண்ணுறல அந்த மாதிரியா. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. டேட்டு டைமு கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் எந்த ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர் வேணும் அப்படின்றேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்குறேன்னா என்டர் யுவர் நேம்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு யார் டெஸ்ட் எழுத போகிறாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா. அப்போ நான் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த கொஷனுக்கு அவங்க கட்டாயம் பதில் அளிக்கணுமா வேணாமா அதையும் நம்ம இங்கே இந்த ரெக்கார்டு பாக்ஸை ஆன் பண்ணோம்னா இந்த கொஷனுக்கு அவங்க ஆன் பண்ணால் தான் இந்த டெஸ்ட்டே அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைனா இந்த இடத்துல ரெட் கலரில் மேண்டிட்டரி ஃபீல்டுன்னு வந்துடும். அதாவது நீங்கள் இது கட்டாயம் பதில் அளிக்கணும் அப்படின்னு வந்துடும். ஸோ நேம் வேணும் எனக்கு கட்டாயம் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் அழுத்துறேன். அடுத்து ஒரு ஷார்ட் ஆன்சர் தான் எனக்கு தேவை அப்படின்னா நேமுக்கு அடுத்து நான் இப்போ ஒரு பையனுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா அவங்க எந்த கிளாஸ் அதை டைப் பண்ணிக்கிறேன். அதே ரெக்கார்டு வச்சுக்கிறேன். அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் இது வேணும் அப்படின்ற இங்கே பாருங்கள் 3rd ஆப்ஷனில் இருக்குது. இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு செக்ஷன், அவன் எந்த செக்ஷன் அதை நானே
சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆட் ஆப்ஷன் போகிறேன். இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் ஆட் ஆப்ஷன் போகிறேன். மறுபடியும் ஆட் ஆப்ஷன் போகிறேன். சி இப்போ அவன் எந்த கிளாஸ்ன்னு அதை செலக்ட் பண்ணால் போதும். அது போலயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டிங்க. இது போல் எத்தனை கொஷின் வேணாலும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணால் மேலே பாருங்கள் சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் செட்டிங்ஸ் கேட்கும். அதாவது நீங்கள் டைப் பண்ணுறவங்களுடைய ஆன்சர் பண்ணுறவங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு தேவைன்னா இதை டிக் அடிச்சிக்கலாம். நீங்கள் வேணான்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இமெயில் ஐடியும் சேர்ந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஒருத்தர் வந்து ஒரு முறை தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா, ஒரு இமெயில் ஐடியிலேருந்து ஒரு முறை தான் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா இதை டிக் அடிச்சிட்டிங்கன்னா அவங்க ஒரே டைம் தான் ஆன்சர் பண்ண முடியும். எடுத்துட்டிங்கன்னா எத்தனை டைம் வேணாலும் திரும்ப சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ஃபார்மாக உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபார்மாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபார்மோட லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். எது மூலியமா வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண ஃபார்மை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வியூ ஃபார்ம் போங்க. நீங்கள் கிரியேட் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு தெரிய வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட் ஃபார்ம் லிங்க் அமிச்சிங்கன்னா அதை தொட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். டெஸ்ட் 1 மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். நேம் அங்கே பாருங்கள் ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறதெல்லாம் ரெக்வயர்டு ஃபீல்டு, அதெல்லாம் கிளிக் பண்ணால் தான் அடுத்தே அவங்க வர முடியும். சரிங்களா? இது போல் பார்த்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ இந்த லிங்க்கை எது மூலிமா வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கீழே ஜிமெயில் ஐடி இருக்குது. இல்லை லிங்க்கை காப்பி பண்ணி போய்ட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல உங்கள் பசங்களுக்கோ எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஷேர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்கூலில் இங்கிலீஷ் டுடேன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி வந்ததுக்கப்புறம் இதை அழுத்துனீங்கன்னா டெஸ்ட் 1 மார்க்ஸ் இப்படி வந்துடும். இப்போ மாணவர்கள் நேரடியாக அந்த லிங்க்கை தொட்டாங்கன்னா நேராக அந்த டெஸ்ட் எழுதுகிற இடத்துக்கு அவங்கள கூட்டும் போயிடும். மாணவர்கள் நேரடியாக ஆன்சர் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு நானே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நேமை தொடுறேன், நேமை டைப் பண்ணுறேன். அடுத்து கிளாஸ், ஒரு கிளாஸ் ஒன்று தொடுறேன் நானே, 8th B தொடுறேன். தொட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ அவ்வளோதான், யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பின் ரெக்கார்டட்னு வந்துருச்சு. சரி, இப்போ பசங்க இது போல் நிறைய ஆன்சர் பண்ணுறாங்க. வீட்டில் இருந்தே கூட மொபைலில் ஆன்சர் பண்ணுறாங்க. ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஆன்சரை எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஃபார்ம்ஸ் ஆப், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப் மொபைலில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்ம்ஸ் போகிறீங்க. ஃபார்ம்ஸ் போனீங்கன்னா அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஃபார்ம்ஸ் கட்டாயம் இருக்கும். இந்த பாருங்கள், டெஸ்ட் 1 ரெஸ்பான்ஸ். இப்போ நான் ஒருத்தன் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் 1 ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்குது. அதே கீழே பாருங்கள், டிஎன்ஜேஆர்சியில் வந்து 36 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்றத நான் பார்க்க முடியும். இந்த பாருங்கள், வியூ ரெஸ்பான்ஸ்னு இருக்குது இல்லையா, இங்கே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் பண்ண பார்கிராஃப் வந்து காமிக்கும். இது சம்மரி, மொத்தம் எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதில் இண்டிவிஜுவல்ன்ற கீழே இருக்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யார் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்றது ஒரு ஷீட் மாதிரியே காமிக்கும். இதை நீங்கள் ஷேர் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், டைம் 7:30க்கு நம்ம இமெயில் கேட்கல, அதனால் அங்கே இல்லை. இங்கே பாருங்கள், ராம்ஜி அப்படின்றவங்க 8th Bயில் இருக்கிறவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 மார்க் நான் கீழே ஆட் பண்ணிட்டு போயிட்டு தான் அவங்க பண்ண ஆன்சரும் அடுத்தடுத்து நம்மளுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஷேர் ஆப்ஷன் மூலிமா மெயில் ஐடியிலையோ வாட்ஸ்அப்லேயோ எங்கேயோ ஷேர் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தில், பிரிண்டர் இருக்கிற ஒரு சிஸ்டத்தில் போட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஜிமெயில் ஐடியிலையும் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், யார் யார் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அவ்வளோதான் நேயர்களே, இவ்வளோ தான் மொத்த விஷயமும். இது போல் நீங்கள் ஃபார்ம்ஸ் தமிழ்லையும் டைப் பண்ணலாம். நீங்கள் மொபைலில் தமிழ் டைப்பிங் இப்போல்லாம் வந்துடுச்சு. இல்லை தமிழ் டைப்பிங்க்கு உண்டான ஒரு ஜிபோர்டு அப்ளிகேஷன், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸு, செல்லினம், அது போல் அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி தமிழில் கூட டைப் பண்ணி நீங்கள் பசங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம். இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.